மூக்குத்தி அம்மன் 2வுக்காக 1 மாசமா நயன்தாரா விரதம் இருக்காங்க. நெகிழ்ந்து போன தயாரிப்பாளர். இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்துல மூக்குத்தி அம்மன் 2 படத்துக்கான பூஜை நடந்துச்சு. இந்த பூஜையில பல திரைப்பிரபலங்களும் கலந்துகிட்டு இருக்காங்க. அப்போ நடிகை நயன்தாரா இந்த படத்திற்காக 1 மாசமா செய்யக்கூடிய செயல் பத்தி தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் நெகிழ்ந்து பேசியிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி நடிச்சு இயக்குன மூக்குத்தி அம்மன் படம் பெரிய அளவுல ஹிட் அடிச்சது. இந்த படத்துல அம்மனா நடிகை நயன்தாரா நடிச்சிருந்தாங்க. முதல் பாகம் பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சதும் அதுல 2வது பாகம் தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்துச்சு. 2வது பாகத்தை இயக்குனர் சுந்தர் சி இயக்க இருக்காரு. இந்த நிலையில இந்த படத்தோட பூஜை சென்னையில பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சது. நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்த தூக்கி எறிஞ்சதுக்கு பின்னாடி நடிக்கக்கூடிய முதல் படம் இது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி இந்த படத்த வேல் பிலிம்ஸ் நிறுவனம் சார்பா ஐசரி கணேஷ் தயாரிக்கிறாரு. இந்த படத்துக்கு ஹிப்ஹாப் ஆதி இசையமைக்கிறாரு. இந்த படத்த சுமார் 100 கோடி பட்ஜெட்ல பிரம்மாண்டமா உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. படப்பிடிப்பு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில படத்துக்காக பூஜைக்கு பிரம்மாண்ட கோவில் செட்டப் போட்டு இருந்தாங்க. இத பத்தி படத்தோட பூஜையில ஐசரி கணேஷ் பேசும்போது, மூக்குத்தி அம்மன் அப்படிங்கிறது தன்னோட குலதெய்வத்தோட பேரு. அந்த பேர்ல தான் படம் உருவாகுறதால, அந்த படத்தோட முதல் பாகத்த தயாரிச்சதாவும், அந்த படம் வெளியாகி 4 வருஷங்கள் ஆன போதிலும் கூட, அதுக்கு பின்னாடி எந்த ஒரு சாமி படமும் வெளிவரவே இல்ல. அதனால நாமே நம்மோட மூக்குத்தி அம்மன் படத்த ஒரு பிரான்சைஸா எடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்து தான் 2வது பாகத்த தொடங்க முடிவெடுத்தேன். அந்த நேரத்துல பிரான்சைஸ் அப்படின்னாலே தமிழ்ல சுந்தர் சி தான் ஞாபகத்துக்கு வருவாரு. அவரோட அரண்மனை பிரான்சஸ் எவ்வளவு வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி மூக்குத்தி அம்மன் படத்தையும் அவர வச்சே எடுக்க ஆசைப்பட்டேன். அதுக்கு சுந்தர் சியும் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மூக்குத்தி அம்மன் படத்தோட பலமே நயன்தாரா தான். முதல் பாகம் எடுத்தப்போ படத்துக்காக விரதம் இருந்து நடிச்சு குடுத்தாங்க. அதே மாதிரி 2வது பாகம் பூஜை போடுறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே தன்னோட குழந்தைங்களோட விரதத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காரு.